உங்ககிட்ட வந்து யாரும் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணது இல்லையா? ஓ! யாருமே எந்த ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்காக அந்த மாதிரிலாம் கேட்டது இல்ல. ஒரு மூவி, அது என்ன மூவி தெரியல. பட் இது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. நீங்க நீங்க பண்ண அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து காஸ்டியூம்ஸ் பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? இந்த மாரி அப்ப டான்ஸஸ், ஐட்டம் சாங்ஸ் அந்த மாரிலாம் நீங்க ஆடும்பொழுது, அதுக்கு அந்த காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி இஸ் இட் ஓகே அண்ட் ஃபைன் நினைக்கிறீங்களா? இல்ல நான் சொல்லிடுவேன் சாங் முன்னாடியே பண்ணும்போது, எனக்கு இவ்வளவு தூரம் ஷார்ட் இவ்வளோ கம்மி. நீங்க சொன்னீங்க நாங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல. நான் வந்து எனக்கு வேணாம்னு அது எந்த இண்டஸ்ட்ரி மேம்? தமிழா? கன்னடமா? தெலுங்கு? மலையாளம்? இல்ல, நான் ஜென்ரலாவே சொன்னேன் ஆக்சுவலி. இல்ல எந்த அந்த ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரின்னு தெரிஞ்சா டங்ஸ்டன் இன்டர்நேஷனல் மீடியா வழங்கும் திரைக்கலை நிகழ்ச்சியின் வாயிலாக நம்மளோட கியூட் பப்ளி என்ன சொல்றது பல இளைஞர்களுடைய டார்லிங் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் அஷ்மிதா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம இன்னைக்கு பேட்டி காண போறோம். வணக்கம் மேம். வணக்கம். உங்களுடைய லைஃப் பத்தி சொல்லுங்க மேம். ஃப்ரம் யோர் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி எய்ம் இருந்தது? எப்படி நீங்க இந்த ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள வந்தீங்க? எனக்கு வந்து சின்ன வயசுல ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். டான்ஸை செமையா பண்ணணும் நான் சொல்லக்கூடாது. பட் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லியிருக்காங்க. மிஸ் கூட வந்து நான் ஆக்சுவலி பேக்ஸில் ஆடுவாங்கல்ல, பின்னாடி ஆடுறது. இப்போ அந்த பொண்ணு நல்லா ஆடுறா, அதனால ஃப்ரெண்ட்லேயே ஆடட்டும்னு சொல்லி மிஸ் கொண்டு கிளாஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நல்லா ஆடுவாங்க, அவங்களே ஆடட்டும். ஓகே. இப்ப டான்ஸ் தான் இன்ஸ்பிரேஷனா நீங்க இது வரதுக்கு? டான்ஸ் தாண்டி ஆக்டிங்கும் எனக்கு இதுதான். டிராமாஸ்ல எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்கீங்களா ஸ்கூல்? ஸ்கூல் டைம். ஓகே. என்ன மாதிரி டிராமாஸ்ல மேம் பண்ணிருக்கீங்க? நிறைய அந்த சங்கமம்ல ஒரு பரதநாட்டியம் சாங் வரும்ல, அதுல நதிக்கரை ஓரம் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். ஓகே மேம். பரதம் கத்துக்கிட்டீங்களா? இல்ல இல்ல. ஸ்கூல் டைம்ல ஏதாவது உங்களுடைய லவ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூலிங்ஸ்ல லவ் எல்லாம் இருக்கா மேம்? ஆமா, அந்த பப்பி லவ் சொல்லுவாங்களா, அது மாதிரி நிறைய ஏகப்பட்டது வந்திருக்கு. ஸ்கூல்லயே வந்து நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன் ஆக்சுவலி. வருவாங்க பின்னாடியே ப்ரொபோஸ் பண்ணிட்டு வருவாங்க. ரோஸ் தூக்கிக்கிட்டு அப்பவே லெட்டர்ஸ்லாம் எடுத்துட்டு வருவாங்க, அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ மறக்க முடியாத ஏதாவது ப்ரொபோசல்ஸ் இருக்கா? மறக்க முடியாத ப்ரொபோசல் ஸ்கூலிங்ஸ்ல உங்களுக்கே என்னடா இது இவங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கும்ல, சோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா அது கேர்ளா பாய்னே தெரியல. அப்ப எனக்கு ஒரு பொண்ணு மட்டும் வந்து நீ நல்லா இருக்க, பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரொபோஸ் பண்ணா. அப்புறம் தான் தெரியுது அது பாய்னு. கேர்ள் தான். ஃபுல்லா போனிட்டல் எல்லாம் போட்டீங்கன்னா பொண்ணு வந்து ப்ரொபோஸ் பண்ணுது அப்படின்னு நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து பாய் தான். ஸோ அந்த ஸ்கூலிங்லாம் எங்க மேம் பண்ணீங்க? ஸ்கூலிங்ல நான் திருவிக்கா நகர். ஓ, இங்க நீங்க சென்னை தானா? ஓகே. பூர்வீகமா சென்னை தான். அப்பா அம்மா நம்ம செஞ்சிக்கோட்டை. ஆமா ஆமா. ஓ, ஸ்கூலிங்லாம் இங்கதான் இங்கதானா? காலேஜும் இங்கதான் படிச்சேன். என்ன மேம் படிச்சிருக்கீங்க? காலேஜ் இல்ல, பியூட்டிஷியன் மட்டும் முடிச்சிட்டேன் நான். 10th முடிச்சுட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணீங்களா? எனக்கு அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான், இந்த பியூட்டியோட இந்த எல்லாமே, இந்த ஆக்டிங். அப்புறம் அதாவது கலை ரீதியா ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்கீங்க. சரி மேம். உங்களோட கிரஷ்னு யாராவது இருக்காங்களா? ஃப்ரம் யோர் ஸ்கூல் டேஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு எப்பவுமே ஒரு மாறாத கிரஷ் மாதிரி யாராவது இருக்காங்களா? கிளாஸ்ல ஸ்கூல்ல எல்லாம் இல்ல, அது ப்ரொபோஸ் லவ் அதோட முடிஞ்சிருச்சு. கிரஷ்ன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ ரீசெண்டாவா ஸ்கூலிங்ஸ்ல இப்போ எதனால ஓகே. கிரஷ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ சினி ஃபீல்டுல ஏதாவது ஒரு ஆக்டர் உங்களுக்கு பிடிக்குமா? ஆக்டர் யார் மேம் பிடிக்கும்? தனுஷ் சார் பிடிக்கும். அப்புறம் ஜெயம் ரவி சார். ஓகே. ஏன் தனுஷ் சார் பிடிக்கும்? அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல், டான்ஸ் தெரியுது எல்லாமே. ஸோ அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி உங்களோட கிரஷ்க்கு கூட ஒரு டான்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்ப வந்து அஷ்மிதா மேம் யாராவது கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல வந்து டான்ஸ் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு டான்ஸ்னால பயங்கரமா ஈர்க்கப்பட்டிருக்கீங்க. இப்போ உங்க சினி இண்டஸ்ட்ரியில இப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி மேம் இருக்கு? ஓரளவுக்கு இப்ப எப்படி இருக்கு, வருதா? போயிட்டு இருக்கு. ஒரு
தமிழ்ல ஒரு 4 ஃபிலிம்ஸ் சைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தெலுங்கு, மலையாளம். மெஜஸ்டிக் 2ன்னு சொல்லிட்டு அது ரிலீஸ் ஆச்சு போன வீக் தான். அதுக்கப்புறம் மலையாளம்ல அர்த்தராத்திரின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆக இருக்கு, வெயிட்டிங் அது. சூப்பர் மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். நீங்க இப்ப 3 இண்டஸ்ட்ரி சொன்னீங்க. 3 இண்டஸ்ட்ரியில நீங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க ஆக்சுவலி? 3 இண்டஸ்ட்ரியும் இந்த தமிழ், மலையாளம் நீங்க சொன்னீங்க. சோ ஒரு 3 இண்டஸ்ட்ரி சொன்னீங்க. அந்த இண்டஸ்ட்ரியில என்ன டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு? தமிழ் ஆடியன்ஸ் பிளஸ் அங்க இருக்க ஒர்க் டிரெக்டர்ஸா இருக்கட்டும், எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. யூ டோன்ட் ஃபீல் எனி டிஃபரன்ஸ்? இல்ல நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும்ல, பீப்புள் டு பீப்புள், அவங்க அணுகுமுறைகள்ல மாற்றங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆனா அங்க வந்து மலையாளம் வந்து நம்ம தமிழ்லயே இவ்வளவு தூரம் வந்து என்ன சொல்றது, திட்டுவாங்க, அது மாதிரிலாம் பார்த்துருக்கோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அந்த மாதிரி இருக்குமோ பயமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனா வந்து ரொம்ப ஈஸியா ஃப்ரெண்ட்லியா தான் எல்லாருமே வந்து டேரக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே, அந்த ஒரு கோவமேன்றது பார்க்க முடியாது. எஸ். ஓகே, அங்க ரொம்ப கைண்டா இருந்தா. கைண்டா. ஓகே, உங்களுக்கு அங்க ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கு. எத்தனை மூவிஸ் மேம் பண்ணிருக்கீங்க அங்க? அங்க எனக்கு ஒரு 6 கிட்ட பண்ணியிருப்பேன் நான். அப்புறம் தெலுங்குல இது கன்னடம் தானே சொன்னேன். கன்னடம்ல எத்தனை மேம் பண்ணிருக்கீங்க? அது ஒரு 3 பண்ணிருக்கேன். ஓகே, அங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கன்னடா பீப்புள்ஸும் அப்படிதான்? சேம் தான். ஓகே, தமிழ்ல உங்களுக்கு அந்த கைண்ட்னஸ் இல்லன்றீங்களா? கைண்ட்னஸ் இல்லைன்னு சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாருக்கு வந்தாலும் ஒரு இது இருக்கும்ல, பயம் இருக்கும், திட்டுவாங்க. பட் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல, ஸ்ட்ரெயிட்டா நம்ம போனதுனால ரொம்ப ஹாப்பியா மூமெண்ட்ஸ் இருந்து. ஓகே, எங்க திட்டு வாங்கிருக்கீங்களா மேம் டைரக்டர்ஸ் கிட்ட? டைரக்டருக்கு சில மாஸ்டர் கிட்ட. டான்ஸ் மாஸ்டர்ட்டியா? ஆமா. அஷ்மிதாவே வாங்குறாங்களா திட்டு? ஓகே, என்ன மாதிரி மேம், என்ன மேம் ஆச்சு? அப்ப எனக்கு சரியான வெயில். அப்போ அட்ரா மச்சா விசில்ட்டு ஒரு மூவி சாங் எடுத்துட்டு இருந்தோம். அப்போ நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்போ கூப்பிடுங்க அந்த பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு. யார் மாஸ்டர்ன்னு பாத்தீங்கன்னா இவர் அசோக் மாஸ்டர். கூப்பிடுங்க எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே திட்டினாரு. டைரக்டா திட்டலாம், யாரோ பக்கத்துல திட்டுற மாதிரி திட்டினாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஓகே ஓகே என்னதான் திட்டுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமா, யாரும் ஸ்ட்ரைட்டா திட்டினதே இல்லையா? இல்ல முகம் கூட காமிச்சது இல்ல. அப்ப நீங்க ரொம்ப ஸ்வீட் அண்ட் கியூட் போல இருக்கு. ஓகே மேம், இப்போ நெப்போட்டிசம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? தமிழ் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே இந்த வாரிசு சம்பந்தமான நடிகர்கள் வருது, அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள், இது ஒரு சப்போர்ட்டிங் திங்கா இருக்கட்டும். இப்போ ஒரு நடிகையோட பொண்ணுனாவே அவங்க வந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மரியாதை அவங்களுக்கு கிடைக்குது, எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கேர் எல்லாம் கிடைக்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜெனரேஷனா வரும்போது ஓகே, ஹாப்பி தான். நீங்க வெளிப்படையாவே பேசலாம் மேம். இல்ல, நீங்க வெளிப்படையா சொல்லலாம். பட் பிகாஸ் இப்போ ஒருத்தவங்க அவங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட், இப்ப நீங்களும் அந்த மாதிரி தான் எமர்ஜ் ஆகி வரீங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஆப்வியஸ்லி அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு கேக்குறேன். கொஞ்சம் அது கடியா இருக்குமா, இல்ல ஐயோ அப்படின்னு இருக்குமா? என்ன மாதிரியான ஃபீலிங் நீங்க? நம்மளும் நம்ம இதுல தானே கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கோம். ஸோ அவங்க சைட்ல ஆக்டரா இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கஷ்டம் தெரியும் இல்லையா? ஸோ அவங்களுக்கும் இருக்கும் கஷ்டம்ஸ்லாம். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், என்னடா நமக்கு அந்த சுச்சுவேஷன் கிடைக்கலையே, அது ஈஸியா உங்களுக்கு கிடைக்குதேங்கிற ஒரு ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். அப்போ நீங்க இந்த நெப்போட்டிசம் அப்போஸ் பண்றீங்களா இல்ல ஆதரிக்கிறீங்களா? இல்ல, ஓகே தான். நெப்போட்டிசம் இருந்தா பரவாயில்லன்றீங்களா? அதாவது வாரிசு நடிகர்களுக்கு அதிகமான இடம் கொடுக்கறது ஓகே தான் அப்படின்றீங்களா? ஓகே, அப்போ நியூ கமர்ஸ் நல்லா வந்து டேலண்டடா லைக் அஷ்மிதா மாதிரி ஒரு கலை மேல ஆர்வம் இல்ல பெண்களுக்கு எல்லாம் அது வந்து ஒரு விதமான தடையா இருக்குன்னு நீங்க நினைக்கலையா? இப்ப பாக்குறாங்கன்னா இப்போ கால் பண்ணி இவங்கள அஷ்மிதா கூப்பிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, ஆக்ட் பண்றதுக்கு. அதனால எனக்கு அது தடையா எனக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க வந்து ஆக்டிங் பண்ண கூப்பிட போறாங்க, இல்லைன்னா இல்லை. அந்த மாதிரி தான் என் தாட்டு. ஸோ இவங்க கூப்பிடுறாங்க, நான் வெயிட் பண்ண மாட்டேன் எதுவுமே. ஸோ கோ வித் ஃப்ளோ, அவ்வளோதான். பட் இவங்க வந்துட்டாங்களே அப்படி வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு இது இல்லை. சேம் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் வரைக்கும் வந்து உங்களோட ஆக்டிங் வச்சு அவங்க கூப்பிட்டாங்கன்னா நீங்க போவீங்க. அவங்க கேரக்டர் நான் கரெக்டா இருக்குன்னா ஓகே. பட் நான் வந்து புஷ் பண்ண மாட்டேன், எனக்கு இது கொடுங்க, எனக்கு இந்த கேரக்டர் கொடுங்க, நான் பண்ண மாட்டேன். நீங்க இதெல்லாம் கேட்டது இல்லையா மேம்? போய் சான்சஸ் எல்லாம் கேட்க மாட்டீங்களா? எனக்கு
அப்படியா? இல்ல உங்களோட ஒரு இன்டர்வியூல நான் போய் கேட்பேன். பட் வந்து அவங்க கூப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து ஆனா கூப்பிட மாட்டாங்கன்னு ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது ஒரு வெக்ஸ் ஆயிட்டு தான். சரி ஓகே அப்படின்னு உட்காந்து. நான் ஏறாத ஆபீஸ் கிடையாது. நான் போகாத ஒரு என்ன சொல்றது, டைரக்டர்ஸ்லாம் கூப்பிடுவாங்க ஆஃபீஸ்க்கு, வாங்கம்மா இந்த கேரக்டர் இருக்குன்னு. பட் கூப்பிட்டுட்டு அனுப்பிச்சிருவாங்க. அதோட நான் வெக்ஸ் ஆகி உட்காந்துருந்தா, நீங்க கூப்பிட்டா கூப்பிடுங்க, இல்லைன்னா ஓகே அப்படின்னு. எது என்ன சாங்கோ இல்ல கேரக்டரோ எது இருந்தாலும் ஓகே தான். அப்போ அது உங்களை டிஃபைன் பண்ணிராதா? இப்ப என்னனாலும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடாதா? நான் ஆக்சுவலா ஹீரோயினா வரணும்னு தான் எனக்கு ரொம்ப நாளா ஆசை. எஸ். அப்புறம் நான் டான்சிங் வந்து அப்படியே டான்ஸ் நிறைய சாங் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு. கூப்பிடல, சாங்காவே தான் வந்துச்சு எனக்கு. அப்புறம் இப்போ காட் கிரேஸ் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4 ஃபிலிம்ஸ் வந்து நான் சைன் பண்ணியிருக்கேன் வித் லீட் ரோலா பண்ணதுக்கு. எஸ், காட் போயிட்டு இருக்கு. ஓகே மேம். ஃபெமினிசம் பத்தி, ஃபெமினிசம்ங்கிற வேர்ட் பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? ஃபெமினிசம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி? கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு இதுதான். யாருமே அலட்சியமா பேசிடக்கூடாது கேர்ள்ஸை. இல்ல இப்போ இப்போ வந்து ஒரு ஆண் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு ரோட்ல ஒரு கார் போயிட்டு இருக்கு. அந்த கார் திடீர்னு நின்றுச்சு டர்னிங்ல. இந்த பக்கம் கூட்டம் நிக்குது, அந்த பக்கம் கூட்டம் நிக்குது. அந்த கார்ல இருக்கிறது ஒரு ஆணா இருந்தா கார்ல என்ன பிரச்சனைன்னு இறங்கி வருவாங்க. இப்ப அதுவே அந்த காருக்குள்ள இருக்கிறது ஒரு பெண்ணா இருந்தா இந்த பொண்ணு ஓட்ட தெரியாம கொண்டாந்து நிறுத்திருச்சு அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கும்ல. சோ அந்த மாதிரி பெண்கள் நிறைய அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப பெண்களுக்கு நீங்க என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இருந்தா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க? எஸ், நீங்க ஒரு சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து நம்ம ஓவர் கம் போயிட்டே தான் இருக்கணும். அது நம்ம கண்டுக்கிட்டோம்னா அது அது கண்டுக்காம போனாதான். அதாவது மத்தவங்க நம்ம மேல சொல்ற குறைகளை நம்ம வந்து பெருசா பார்க்காம அதை தாண்டி போகணும் அப்படின்றீங்க. அதே மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நிறைய பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? இப்ப நீங்க போறீங்க ஒர்க்குக்கு, அங்க விமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா மேம்? இல்ல இது ஜஸ்ட் லைக் தட்னு ட்ரீட் பண்றாங்களா இண்டஸ்ட்ரியில தான்? இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஓகே தான், மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்க, கொடுக்குறாங்க. சில சில ஹீரோயின்ஸ் தான் நம்மளால அங்க ஒர்க் பண்ணவே முடியும். ஸோ அவங்க மூஞ்சி ஏதாவது காமிச்சிட்டாங்கன்னா அங்க அது அந்த தாட் போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. இன்னும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அவங்க மேலதான் இருக்குமே தவிர ஆக்டிங்ல வராது. ஸோ அதனால ரெஸ்பெக்ட். ஏன்னா சங்கீதா மேம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து தமிழ்ல வந்து அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கவே இல்லை, எனக்கு வந்து தெலுங்கு பீப்புள் எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் மாதிரி எனக்கு தமிழ்ல கிடைக்கவே இல்லைன்னாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது நீங்க கூட பாக்கிறதுக்கு லைட்டா சங்கீதா மேம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமா, அதனால உங்ககிட்ட ஓகே. நீங்க அப்படி எதுவும் ஃபேஸ் பண்ணது இல்லையா? நான் அவ்வளோ ஒன்றும் இது இல்லை, என்ன சொல்றது, அது கொடுக்கறதே பெரிய விஷயம். the opportunity. Okay, you're waiting for the opportunity. Okay, நான் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேன். நம்ம வளர்ந்து வர்றதே பெரிய இது. ஓகே மேம், இப்படி வளர்ந்து வரணும்னு நம்ம நினைக்கிறது ஓகே. இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம வளர்ந்து வரணும், என்ன ஆப்பர்ச்சுனிட்டாலும் பரவாயில்லன்னு நம்ம போறோம் தான். பட் இதுல வந்து சில பேர் அது வந்து ப்ரொடியூசர்ஸோ டிரெக்டர்ஸோ அதை தப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சில நேரங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் வராங்க. அந்த மாதிரி உங்களை யாராவது அப்ரோச் பண்ணிருக்காங்களா? உங்களோட கோத் அண்ட் பேஷனுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஏக்கம் இருக்குல்ல, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சாதிக்கணும்னு உங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கு, அதை தப்பா யூஸ் பண்ணிருக்காங்களா இண்டஸ்ட்ரியில? இப்படியே இருந்தாலும் சரி, பெரிய ஹீரோயினெல்லாம் இருந்தாலும் சரி, அந்த ஒரு கைண்ட் ஆஃப் இருக்கும் கண்டிப்பா. அதுதான் நான் சொல்ல வரேன். புரியல. இப்படியே நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கே பெரிய விஷயம்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இப்படி இருந்தாலும் சரி, நான் ஒரு பெரிய ஹீரோயினா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும்னு சொல்ல வரேன். அதாவது நீங்க இவ்வளவு பேஷனேட்டடா போகும் பொழுது எந்த அளவுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி அப்ரோச் எதுவும் உங்ககிட்ட வந்து யாரும் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணது இல்லையா? ஓ, யாருமே எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்காக அந்த மாதிரிலாம் கேட்டது இல்லை? ஒரு மூவி, அது என்ன மூவி தெரியல, பட் இது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் இல்ல சார், ஐ நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்டிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, உங்கள்ட்ட வந்து ஒரு மூவி இல்ல, அந்த மூவில நீங்க நடிச்சீங்களா ஆக்சுவலி? இல்ல, ஸ்கிரிப்ட் பண்ணியாச்சு.
ஓகே. ஆமா. ஆக்சுவலி இதுக்குன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த கண்டென்ட் மாதிரி புரியுது. சொல்றாங்களா? ஓகே. இந்த மூவி நீங்க பண்ணனும்னா யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் இட். சோ அதுவும் அப்பதான் சட்டை புடிச்சு நம்ம கேட்க முடியாது இல்லையா? சோ அதனால நான் வந்து மூவி மட்டும் தான் பண்ணுவேன். அப்ப எல்லா ஆக்டர்ஸும் மூவி மட்டும் தான் பண்ண வராங்க. சோ ஆனா அத மீறி இத ஒரு சப்ஜெக்ட்டா உள்ள வச்சு அப்ரோச் பண்றாங்க. நீங்க கேட்டோனே உங்களுக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி மேம் இருக்கு? இது இவங்கன்னு இல்ல, எல்லாருமே கொஞ்சம் அப்படிதான் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, அது இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஐ நாட் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்டிங் தான் ஃபோக்கஸ் எல்லாமே சொல்லிட்டு ஆக்டிங் தான். ஓகே. அந்த மாரி கேட்டது எல்லாத்தையுமே நீங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸும் இருக்கு. இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்னமுமே இருக்குங்கிறத நம்மளால இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. வேற ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கா மேம்? நீங்க நடிக்கும்போது டேக்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்ல இது வந்து உங்கள சுத்தி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் உருவாகுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஒரு சாங் பண்ணும்போது ரொம்ப நர்வஸா இருந்தது. அத்தனை பேர் எதுக்கு டான்ஸ் பண்ணணும், ஆமா, அது ரொம்ப மஸ்காரா சாங் தானே? ஆமா. ஷார்ட்டா இருக்கனால கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அதுக்கப்புறம் ஓகே ஃபைன். ஓகே. நீங்க நீங்க பண்ண அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து காஸ்டியூம்ஸ் பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அப்ப டான்சஸ், ஐட்டம் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்க ஆடும் பொழுது, அதுக்கு அந்த காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி இஸ் இட் ஓகே அண்ட் ஃபைன் நினைக்கிறீங்களா? இல்ல நான் சொல்லிடுவேன் சாங் முன்னாடியே பண்ணும்போது, எனக்கு இவ்வளவு தூரம் ஷார்ட் இவ்வளோ கம்மி நான் போட மாட்டேன். எனக்கு இந்த நீல் கீழே இருந்துச்சுன்னா ஓகே, கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. போனா உங்களோட கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் என்னன்னு நீங்க சொல்லிடுவீங்க. அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஒரு படபடப்பு, அதை தாண்டி வேற எதுவும் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணது இல்லையா மேம்? டிரெக்டர்ஸ் கிட்ட இல்ல ஏதாவது டைலாக்ஸ் சொல்லும் போது அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணது இல்லையா? அவங்க ஸ்டோரி சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிடும். ஸ்டோரிக்கு எவ்ரி இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. போயிடுச்சு. பியூட்டி டிப்ஸ்னா நீங்க என்ன மேம் சொல்வீங்க? இல்ல இது வரைக்கும் இல்ல, செலக்டிவா தான் போயிட்டு இருக்கு. கடைசியா நீங்க தியேட்டர்ல போய் பார்த்த படம் ஏதாவது ஞாபகம் இருக்கா மேம்? கடைசியா இப்போ நான் லாஸ்டா எந்த மூவி பார்த்தேன், யூத். எப்படி மேம் இருக்கு? ஒரு நியூ டைரக்டர் அவரு. நல்லா இருந்துச்சு மூவி, நல்லா என்டர்டைனிங்கா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த ஸ்கூல் ஸ்டோரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டிமெண்ட் வந்து. அந்த சாங் ஸ்டெப் போட்டு காட்ட முடியுமா மேம் நீங்க? என்ன சாங் அது? சாங் நேம் என்ன? மினிக்கி. மினிக்கி மினிக்கி. போடலாமா? மினிக்கி நீதாய நெஞ்ச குலுக்கி சிறுக்கி வாட்டிய முட்டை கலக்கி அழகி போவாத ரொம்ப விலகி சிலுங்கி போறாலே என்ன முழுங்கி. இப்ப மேரேஜ்னு உங்களுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா, நீங்க சிங்கிள்னு சொல்லிட்டீங்க, அது வந்து லவ் மேரேஜா இருக்குமா இல்ல அரேஞ்ச் மேரேஜா இருக்குமா? லவ் வித் அரேஞ்ச்டா தான் இருக்கும். பேரண்ட்ஸ் மீறி கல்யாணம் பண்ண மாட்டீங்க? பண்ண மாட்டீங்க, அம்மா பொண்ணானே. வீட்ல சொல்றதுதான், அம்மா அப்பா ஓகே சொன்னாதான் மேரேஜ். ஃபைனலா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்க நாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னீங்களா ஒரு ப்ராஜெக்ட்ல. நான் வந்து எனக்கு வேணாம், அது எந்த இண்டஸ்ட்ரி மேம்? தமிழா, கன்னடமா, தெலுங்கு, மலையாளம்? இல்ல நான் ஜென்ரலாவே சொன்னேன் ஆக்சுவலி. இல்ல எந்த அந்த ஒரு இண்டஸ்ட்ரி, என்ன இண்டஸ்ட்ரின்னு தெரிஞ்சா எங்களுக்கு கொஞ்சம். இப்போ எதுலதான் இல்ல நீங்க சொல்றீங்க? எல்லாமே எல்லாத்துலயுமே இருக்கு. எஸ், நம்ம ஃபீல்ட்ல இருக்கனால நம்மள சொல்றாங்க. ஒரு சார் சொல்லிருப்பாங்க எந்த ஃபீல்ட்ல தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஃபீல்ட்ல இருக்கனால சொல்றாங்க, பட் சொல்லிட்டு இருக்கோம் இன்னமும். ஸோ அதுதான். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நீங்க ரொம்ப ஸ்வீட் அண்ட் கியூட்டா வந்து ரொம்ப பொறுமையா காமா அழகா எங்களுக்காக சாங் பாடி டான்ஸ் ஆடி ரொம்ப அழகா இருந்துச்சு உங்களோட இந்த பயணம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.